நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருந்து ஈரோடு செல்லும் சாலையில் கூட்டப்பள்ளி பகுதி உள்ளது. இங்கு 4500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளில் குடியிருந்து வருகின்றனர். இந்த குடியிருப்புக்கு அருகே 12 ஏக்கர் அளவில் கூட்டப்பள்ளி ஏரி அமைந்திருந்தது. கடந்த 1998ஆம் ஆண்டு கூட்டப்பள்ளி ஏரியின் கரையின் உடைக்கப்பட்டு அங்கு குப்பை கொட்டும் கிடங்காக மாற்றப்பட்டதாகவும், இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டதாகவும் புகார் எழுந்தது. இதனை அடுத்து நகராட்சியின் குப்பைகள் கொட்டுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து குப்பைகள் கொட்டுவது நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் திருச்செங்கோட்டில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் வரும் கழிவுநீர் கூட்டப்பள்ளி ஏரிக்கு சென்று சேர்ந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் கூட்டப்பள்ளி பகுதியில் சுமார் 36 கோடி ரூபாய் செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க திட்ட வரையறை மேற்கொள்ளப்பட்டு அதனை கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். இதனை ஏற்று கூட்டப்பள்ளி பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்ததால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், சுகாதார சீர்கேடு ஏற்படும். எனவே கூட்டப்பள்ளி ஏரியை தூர்வாரி அதனை நீர்நிலையாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதனை முன்வைத்து இன்று திருச்செங்கோடு அண்ணா சிலை முன்பு 200க்கும் மேற்பட்ட கூட்டப்பள்ளி பகுதியில் வசிப்பவர்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு முறையான அனுமதி இல்லாத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய போலீசார் உட்பட்ட போது வாகனங்களில் ஏறாமல் போராட்டக்காரர்கள் வாக்குவாதம் செய்தனர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் கைது செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டனர். இதனை அடுத்து திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி மற்றும் நகராட்சி பொறியாளர் சரவணன் ஆகியோரிடம் தங்களது கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் அளித்தனர். இந்த போராட்டம் குறித்து கூட்டப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த போராட்ட ஒருங்கிணைப்பாளர் பத்மநாபன் கூறும்போது, கடந்த 1998ஆம் ஆண்டு கூட்டப்பள்ளி ஏரியை உடைத்து அங்கு குப்பை கொட்டும் கிடங்காக மாற்றியிருந்தனர். தற்போது அதே இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு நகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனை கண்டித்து இன்று நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டோம் என்று கூறினார். இவரைத் தொடர்ந்து துளிரும் கூட்டப்பள்ளி நலசங்கத்தின் தலைவர் நாகராஜன் பேசும்போது, கடந்த 1998ஆம் ஆண்டு கூட்டப்பள்ளி ஏரி 12 ஏக்கர் விவசாயிகள் கொடுத்ததை குப்பை கொட்டும் கிடங்காக மாற்றி அமைத்தனர். அதன் பிறகு பல்வேறு போராட்டங்களுக்கு பின் இந்த பகுதியில் குப்பைகள் கொட்டுவது நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க முடிவு செய்து தற்போது இடத்தை பார்வையிட்டு வருகின்ற ஓடை புறம்போக்கு பகுதியில் எந்த கழிவுநீர் திட்டமும் வரக்கூடாது என அரசு ஆணை இருந்தும் நகராட்சி நிர்வாகம் இதுபோன்று செய்து வருகிறது. எங்களுக்கு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடாது, ஏரியை தூர்வாரி சுத்தமான நீர் வந்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் திருச்செங்கோடு பகுதியில் இருந்து வரும் கழிவு நீரை எவ்வாறு சுத்திகரிப்பு செய்வது, பொதுமக்களிடையே சரியான புரிதல் இல்லாமல் போராடி வருவதாக நகராட்சி நிர்வாகம் கூறுகிறது. இதனிடையே 8வது வார்டு பகுதியில் வசிப்பவர்கள் மற்றும் சண்முகபுரம் பகுதியில் வசிப்பவர்கள் பயன்பெறும் வகையில் கழிவுநீர் கால்வாய் நகராட்சி சார்பில் அமைக்கப்படுகிறது. ஆனால் கழிவுநீர் அடுத்து உள்ள வார்டு பகுதிகளில் வரக்கூடாது என சில வார்டு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். மேலும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்தால் கண்டிப்பாக சுத்தமான நீர் ஏரியில் போய் சேரும். ஆகையினால் எங்கள் பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் பணியில் பாதியில் நிற்கின்றன. எனவே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்று நகராட்சி அதிகாரிடம் அந்த பகுதி பொதுமக்கள் மனு கொடுத்துள்ளனர். இந்த போராட்டங்கள் காரணமாக திருச்செங்கோடு நகர பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.